+1 Maths, Tamil Nadu State Board, Chapter 3 Trigonometry Exercise 3.4 Sums பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் முதல்ல 7 கணக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணுறது அப்படின்றத. இன்றைக்கி ஃபர்தராக சம்ஸாக பார்க்கலாம், 8லேருந்து பார்க்கலாம். எக்ஸ்பேண்ட் cos a plus b plus c, அது ஒரு கேள்வி. Hence prove that cos a cos b cos c equal to sin a into sin b into cos c plus sin b into sin c into cos a plus sin c into sin a into cos b எப்போ if a plus b plus c equal to pi by 2 அப்படின்றாங்க. ரொம்ப சின்ன கணக்கு தான் இதுவும். இந்த எக்ஸ்பேண்ட் அப்படின்றது நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிளில் உங்களுக்கு இருக்குது. cos of a plus b plus c, tan of a plus b plus c, இதெல்லாம் உங்களுக்கு அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஏதாவது 2 ஆங்கிளை நம்ம ஒன்றுன்னு வச்சுக்க போகிறோம். சப்போஸ் த ஹோல் திங் மனசுக்குள்ளே எக்ஸு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது எப்படி ஆகும்? அந்த பார்ட்டு cos of a plus b plus c அப்படின்றது cos a அண்ட் cos b. ஸோ அதாவது cos b plus c, இது நடுவில் ப்ளஸ் இல்லையா, அதனால் இங்கே மைனஸ் sin a அண்ட் sin b plus c இப்படி வரும். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த cos ஏன்றது அப்படியே வச்சுப்போம். cos b plus cக்கு அப்ளை பண்ணுவோம். cos b cos c மைனஸ் sin b sin c. இந்த பார்ட் எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் sin a, அதுக்கு என்ன இருக்குது? sin b plus c இருக்கு. அப்போது sin b cos c ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் cos b sin c. கரெக்டாக? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறோம், ஏதாவது 2 ஆங்கிள் மனசுக்குள்ளே ஒரு ஆங்கிள்னு வச்சுக்கிறோம். அதனால் cos of a plus b அந்த மாடல் ஆறுது. cos a cos b, அப்புறம் sin a sin b. தட் இந்த cos b plus a ஃபர்தராக பண்ணுறோம். cos b cos c மைனஸ் ஆஃப் sin b sin c, வெளில காசு இருக்குது. sin b ப்ளஸ் sin of b plus cன்றது sin b இன்ட்டு cos c, cos b இன்ட்டு sin c எழுதிட்டோம். இப்போ நான் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். cos a cos b cos c, cos a cos b அப்புறமா cos c. அடுத்தது மைனஸ் sin b sin c அப்புறம் cos c, அப்புறம் மைனஸ் sin a sin b cos c. இங்கே ஒரு மைனஸ், அதனால் இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ இது என்னாகும்? sin b sin c அப்புறமா cos b இப்படி வரும். இது நம்ம எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டோம். இது வந்து நம்மளுடைய cos a plus b plus உடைய வேல்யூ, cos of a plus b plus c உடையது இது அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு பார்ட் பண்ணிட்டோம். now they are asking to prove that if a plus b plus c equal to 90 அப்படின்னா என்ன அப்படின்றாங்க. இப்போ cos a plus b plus c 90 அப்படின்னா செகண்ட் பார்ட்டுக்கு a plus b plus c 90 if இந்த cos என்னாகும்? a plus b plus c cos 90 ஆகும். cos 90 நமக்கு 0ன்னு தெரிஞ்சிடும். அப்போ இந்த ஹோல் திங் என்ன ஆகுது? 0ன்னு ஆகுது. ஓகேவா? இது எல்லாத்தையும் திருப்பி நீங்கள் எழுதுறீங்க. இப்போ நான் வந்து ஸ்பேஸ் இல்லாதனால அப்படியே விட்டுறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும். இது ஆல் ரைட் இது வரைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு அடுத்த ஸ்டெப் இதுக்கு பதிலாக இங்கேயே நான் 0ன்னு போடுறேன். அப்படி நான் 0 போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா cos a cos b cos c ஒரு பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்படி கொண்டு வரப்போ என்ன ஆகுது அப்படின்னா sin a sin b ஆயிடுச்சு. இது வந்து தப்பாக எழுதியிருக்கேன். sin a இன்ட்டு sin c இன்ட்டு cos b. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதாவது b c இருந்தது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஏவாக தான் இருக்கணும். ஸோ cos a cos b cos c, அடுத்தது cos a. இதை ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த ஆர்டர் அழகாக இருக்குது. இது பிசின்னா ஏ, இங்கே பாருங்கள் ஏபின்னா இங்கே சி, இங்கே ஏபிசி, சரியாக இருக்கா? ஸோ அந்த ஆர்டர் வந்து ஒரே ஆங்கிள் திருப்பி வரதில்லை அப்படின்னு பார்த்துக்கலாம், எதுவும் மிஸ்டேக் வராமல். இப்போ இது 0ன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த 3 ஃபேக்டரி இந்த பக்கம் கொண்டு வாங்க. இந்த 3 ஃபேக்டரி இந்த இங்கே வந்தால் என்னாகும்? முதல்ல நான் sin ஏல ஆரம்பிக்கிறேன். sin a sin b cos c, அடுத்தது பிஎல் ஆரம்பிக்கலாம். இது பண்ணோம்னா sin b அப்புறமா sin c அப்புறம் cos a. இந்த லாஸ்ட்டாக இதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மைனஸ், அதான் ப்ளஸ்ஸு sin a sin c அப்புறமா cos b வரும். இந்த பக்கம் என்ன இருக்குது? cos a cos b cos c.
cos A into cos B into cos C. So that's what we have to prove. Cos A into cos B into cos C is equal to sin A sin B cos C, sin B sin C cos A, sin C sin A cos B. Very easy. சரியா? So first of all, so நம்ம சீக்கிரமாக முடிச்சிட்டோம், ஈஸியாகவும் முடிஞ்சிருச்சு. Now 9th sum போலாமா? அடுத்த கணக்கு sin of 45 plus theta minus sin of 45 minus theta equal to root 2 sin theta. அடுத்தது sin of 30 plus theta plus cos of 60 plus theta equal to cos theta. எல்லா கணக்குமே உங்களுக்கு என்ன பேஸ்டு அப்படின்னா sin A plus B ஃபார்முலா, sin A minus B ஃபார்முலா, cos A plus B, cos A minus B தரவாக இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஜஸ்ட் லைக் ஏ சைல்ட்ஸ் ப்ளே, ஜஸ்ட் லைக் தட் விளையாடிட்டு பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். இப்போ முதல் கணக்கு பார்க்கலாம். sin 45 plus theta sin A plus B. ஸோ இந்த பார்ட்டுக்கு மட்டும் இது என்னாகும், sin A cos B plus cos A sin B இப்படி வரும். இந்த sin 45 வேல்யூ எவ்வளவு, 1/√2, இதுவும் 1/√2. ஸோ இது என்னாகும், 1/√2 டைம்ஸ் ஆஃப் cos theta, இது ஒரு 1/√2 டைம்ஸ் ஆஃப் sin theta அப்படின்னு வரும். இப்போ sin 45 மைனஸ் theta அப்படின்னோம்னா இந்த ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வரும் இந்த இடத்துல. ஸோ அப்போ இது என்ன ஆகும், இந்த ஸ்பாட்டில் 1/√2 இது cos theta இருக்கும், மைனஸ் 1/√2 sin thetaன்னு இருக்கும். இது நீங்கள் பண்ணி காட்டணும், நான் பண்ணல, நீங்கள் பண்ணணும். இது திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணி காட்டணும். நான் உங்களுக்கு இங்கே சொல்லிகிட்டே இருக்கிறதுனால யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட்னால சொல்கிறேன். ஸோ இது என்ன ஆகும், இது அப்படியே இந்த ஃபார்முலா இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ், அதனால் இப்படி போட்டேன். இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க, இது மைனஸ் தட். ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இது 1/√2 நீங்கள் காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு sin theta, இங்கே ஒரு sin theta, அப்போ 2 sin thetaன்னு வரும். அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே √2 டைம்ஸ் ஆஃப் sin theta அப்படின்னு வந்துடும் இந்த ஆன்சர். சிம்பிள். ஸோ நீட்டை அப்புறம் போடுங்க, இது முதல் போடுங்க, அதுக்கு அடுத்த லைனை போடுங்க, அப்புறம் மைனஸ்னு சிம்பிள் போடுங்க, போட்டுட்டு யூ ரைட் இட், யூ கேன் கெட் இட் அண்ட் யூ கேன் ப்ரெசன்டேஷன் ஆல்சோ நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் பார்ட் போகலாமா? அதே மாதிரி தான் sin 30 ப்ளஸ் தீட்டாக்கு அப்ளை பண்ணுங்கள். sin 30 அதுக்கப்புறம் cos theta, sin A ப்ளஸ் B இல்லையா, அடுத்தது cos 30 வரணும், sin theta வரணும். sin 30 வேல்யூ எவ்வளவு, 1/2. cos 30 வேல்யூ எவ்வளவு, √3/2. இதோட வேல்யூ இப்படி இருக்குது. now cos 60 ப்ளஸ் தீட்டாக்கு பார்க்கலாம். ஸோ அது போட்டோம் அப்படின்னா அது cos 60 cos theta மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்குது இல்லையா, மைனஸ் sin 60 அண்டு sin theta. cos 60 எவ்வளவு, 1/2. அப்போ இது என்ன ஆகும், cos theta/2 ஆகும். sin 60 எவ்வளவு, √3/2. இது sin theta அப்படின்னு ஆகும். அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்க, இது 1, இது 2, இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்னாகும், இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இந்த டேர்ம் போயிடும், இது மட்டும் இருக்கும். ஸோ இந்த 1/2 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 2 cos theta அப்படி வரும். இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா cos theta, நம்மளுடைய ஆன்சர் வந்தாச்சு. ஸோ now I go for question number 10. A times of cos x plus y equal to B times of cos x minus y அப்படின்றது கணக்காக இருக்குது. ஃபார்முலா அவ்வளோதான். நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கப்போ ரொம்ப வேறு வழியே இல்லை. நமக்கு cos x ப்ளஸ் ஃபார்முலாவும் cos x minus y ஃபார்முலா எழுதுவோம், எழுதிட்டு இந்த ஆன்சர் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாம். அதனால் முதல்ல கணக்கை பார்த்து பயப்படாதீங்க. என்னடா அது காசில் கொடுத்துருக்காங்க, டேனில் கேட்குறாங்களே, காட் ஒயின்லாம் சொல்கிறாங்களேன்றது டோன்ட் worry about that. ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம போடுவோம். ஏ cos of x plus y, அப்போ என்ன ஆகணும், அது cos x cos y மைனஸ் sin x sin y, இங்கே என்ன ஆகும், ஈக்குவல் டு b டைம்ஸ் ஆஃப் cos x minus y. அதனால் இது ப்ளஸில் வரும், அவ்வளோதான். b cos x cos y ப்ளஸ் sin x sin y எப்படி வரும், அவ்வளோதானே. இஸ் இட் ஓகேவா? ஸோ a டைம்ஸ் ஆஃப் cos x அண்ட் லாஸ்ட் பார்ட்டில் sin x sin y அப்படின்னு வரும். இப்போ இதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தான் போகும். நமக்கு என்ன வரணும், a + b × tan x
equal to a minus b cot y இந்த மாதிரி வரணும்ன்றாங்க. இங்கேயும் நமக்கு cos x cos y, இங்கேயும் cos x cos y இருக்குது. எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா cos x cos y இது என்னாகும், இது a, அது இங்கே வரதுனால மைனஸ் பின்னு ஆகும். sin x sin y suppose I am taking that side அப்படியே இருக்கட்டும் அப்படி வச்சோம்னா sin x sin y அப்படின்றது இந்த இடத்துல b இருக்குது. இது a times of this மைனஸ் அது அங்கே வந்து ப்ளஸ் ஆகுது. ஸோ சம்பவம் இந்த a + b a - b நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு இங்கே வெறும் tan x வரணும், இதில் இங்கே tan x மட்டும் வரணும், இங்கே cot y மட்டும் வரணும் அப்படின்றது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா I am dividing both sides with cos x cos y. அப்போ இது என்ன ஆகும், இது வெறும் a - b ஆகிடும், இது கேன்சல் ஆகிறதுனால. இந்த பக்கம் என்ன ஆகும், டிவைட் பண்ணுறதுனால sin x sin y கீழே cos x cos y இப்படி வரும் a + b அப்படின்ட்டு. கரெக்டாக? இது என்ன பண்ணா, இது tan x, இது tan y. இது வந்து we can write it into a + b சொல்லலாம். a - b வந்தாச்சு. ஆனால் இன்னும் நமக்கு ஆன்சர் வரல. எனக்கு என்ன ஒரு ஆன்சரில் a + b tan x மட்டும் இருக்கணும், இங்கே a - b cot y இருக்கணும். tan y அப்படின்றத we can write it as 1/cot y. ஸோ இங்கே cot yன்னு எழுதிக்கலாம், இது அப்படியே இருக்கட்டும். இங்கே a - b அப்படின்னு இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு யூ ரைட் தட் a - b into cot y equal to a + b into tan x. We got the answer. a + b tan x equal to a - b cot y. Is it okay? So simply you expand that. அதுக்கு பிறகு நம்ம யோசிப்போம் என்னன்றதை முதல்லையே நீங்கள் பார்த்துட்டு ஐயோ இது என்னவோ இருக்கே tan x இருக்கே அப்படின்னு மட்டும் பயப்படாதீங்க. ஸோ ப்ராப்ளம்ஸு ஈஸியாக சால்வ் ஆகிடலாம். 11th சம் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். 5வது கணக்கோ என்னவோ பண்ணுறப்போ அதை கிளப் பண்ணி நான் சொல்லி கொடுத்துட்டேன். sin 75 - sin 15 equal to cos 105 and cos 15 அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. ஸோ sin 75 இருக்குது, அங்கே cos 15 இருக்குது. இந்த sin 75 cos 15 இருக்குது இல்லையா, அதனால் இது இப்படி எழுதலாமா, 90 - 15 75 தானே. sin 90 - 15 என்னது, cos 15. ஆக இதுக்கு பதிலாக இது எழுதலாம். கொண்டு வந்துட்டோமா? இப்போ sin 15 cos 105 வரணும். let me take cos 105. cos 105 டிகிரிஸ் இருக்குது. cos 105 எப்படி எழுதலாம், 90 + 15 அப்படி எழுதலாம் இல்லையா. அப்போ cos 90 + 15 அப்படின்னா முதல் காரியமாக என்ன ஆகணும், சைன் போடணும். cos 90 + 15 செகண்ட் கோடுன்னு, அதனால் மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த பார்ட்டும் வந்தாச்சு. யூ அப்ரூவ்ட் இட். ஸோ அதுக்கப்புறம் எழுதுங்க sin 75 cos 15 - sin 15, அந்த பக்கம் -sin 15 + cos 15. கொஸ்டின் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். கொஸ்டின் நம்பர் 13 போகலாமா? கொஸ்டின் நம்பர் 13ல் tan 75யும் cot 75 ஆட் பண்ணால் 4 வருது அப்படின்னு காட்ட சொல்கிறாங்க. tan 75 வேல்யூ முதல்ல கண்டுபிடிக்கலாம். tan 75 அப்படின்றத tan 45 + 30, அதான் tan of a + b. ஸோ tan 45 + tan 30 divided by 1 minus of tan 45 into tan 30. tan 45 வேல்யூன்றது 1, அது வந்து 1/√3, கீழே 1 minus 1 into 1/√3, அதனால் 1/√3. ஸோ திஸ் ஒன் இன்ட்டு 1/√3 வரும். இது ப்ளஸ். சரியா? இப்போ நம்ம எல்சிஎம் இங்கே எடுத்தோம் அப்படின்னா இது என்னாகும், √3 + 1/√3 வரும். டினாமினேட்டரில் √3 - 1/√3 வரும். கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ இதை ரேஷ்னலைஸ் பண்ணுங்கள். ஸோ √3 + 1 divided by √3 + 1 a + b the whole square. ஸோ அதனால் இது என்னாகும், 3 + 1 + 2√3. இது a + b and a - b, a² - b², 3 - 1. அப்போ இது பார்ட் என்னாகும், 4 + 2√3 divide by 2. அதாவது otherwise this will be
2ஆல் டிவைட் பண்ணிடலாம். 2 + √3 இப்படி வரும். tan 45 + 30 அதாவது tan 75 வேல்யூ you will be getting as 2 + √3. ஓகேவா? இது மட்டும் வச்சுப்போம். இப்போ நான் cot 75க்கு இங்கே போடுறேன். cot 75ன்றது என்ன? ரெசிப்ரோக்கல் ஆஃப் tan 75 தானே. அதனால் 1/2 + √3. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும்? tan 75 + cot 75 இதுவும் அதுவும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ √3 + 2 அப்படியே வச்சுக்கலாம். 2 + √3 இது எவ்வளோ? 1/2 + √3 இப்படி வரும். ஓகேவா? இந்த பாட்டு கூட இப்போ பண்ண வேண்டாம். இதை இங்கேயே ரேஷனலைஸ் பண்ணிடலாம். இன்னும் ஈஸியாக கூட முடியும். இங்கே பண்ணுறதுக்கு பதிலாக அங்கேயே பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இது என்ன ஆகும்? இப்போது 2 - √3 / 2 - √3. அப்போ மேலே என்ன ஆகும்? 2 - √3. கீழே 2 × 2 4 √3 × √3 3. ஸோ அப்போ உங்களுக்கு 2 - √3 அப்படி வந்துடும். இதனுடைய வேல்யூ மட்டும் cot 75 அப்படின்றது 2 - √3 வந்துடும். அப்போது இதுக்கு என்ன பண்ணலான்னா tan 75 + cot 75 அப்படின்றதுக்கு இது எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னா இல்லை இது வேணும் இல்லையா? அதனால் தனியாக எழுதுங்க. tan 75 + cot 75 அப்படின்றது இது 2 + √3 இது 2 - √3 கேன்சல் ஆகிடுச்சு. ப்ரூவ்ட் 4 வந்தாச்சு. ஸோ we got the answer. ஸோ tan 75 பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த cot 75க்கு ரெசிப்ரோக்கல் அப்படின்றத எடுத்து பண்ணிவிடுங்க. ரேஷனல் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லைனாலும் நீங்கள் பண்ணிவிட்டு எல்சிஎம் எடுத்து பண்ணலாம். ஸோ ரொம்ப சின்ன கணக்கு. அடுத்த கணக்கு பார்க்கலாம். 14th sum. கொஸ்டின் நம்பர் 14ல் cos a + b × cos c அப்புறம் cos b + c × cos a. வேறு வழியெல்லாம் நம்ம எக்ஸ்பென்ஷன் தான் பண்ணியாகணும். cos a + b எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். cos a cos b minus sin a sin b into cos c. அதுக்கப்புறம் மைனஸ் cos b + c. அதனால் cos b cos c ப்ளஸ் அதனால் மைனஸ் sin b sin c. வெளியில் cos a ஒன்று இருக்குது. இதுதான் LHS சைடு. இப்போ நான் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். cos a cos b அங்கே ஒரு cos c. ஸோ cos a cos b cos c. இங்கே மைனஸ் sin a sin b அப்புறம் cos c. தென் இங்கே மைனஸ் cos a அங்கே வெளில இருக்குது. இங்கே cos b cos c. அதனால் cos a cos b cos c. இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ்னால இங்கே ப்ளஸ் ஆகும். இது cos a கடைசியில் போட்டுக்கலாம். ஸோ வாட் யூ ஹாவ்? sin b sin c அப்புறமா cos a. இது ஆட் பண்ணுறப்போ இது கேன்சல் ஆகுது. ஸோ நமக்கு இந்த மாதிரி இருக்குது. ரெண்டுமே sin b காமனாக இருக்குது. நமக்கும் sin b வேணும். அதனால் sin b நான் வெளில எடுத்துட்டேன். sin b வெளில எடுத்தனால இது என்ன ஆகும்? sin c cos a மைனஸ் இங்கே cos c இருக்குது அண்டு sin a இருக்குது. ஸோ அழகாக அந்த ஃபார்முலா ஃபிட் ஆகிடுச்சா? sin a cos b மைனஸ் cos a sin b அப்படின்னா sin ஆஃப் a மைனஸ் b, அதாவது c மைனஸ் a. வெளியில் உங்களுக்கு sin b இருக்கும். அதுதான் அவங்க காட்ட சொல்லியிருக்காங்க. sin b இன்ட்டு sin ஆஃப் c மைனஸ் a. ஸோ திருப்பி சொல்கிறோம், ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். டிஃபிகல்ட்டுன்றது இது வரைக்கும் நம்ம பார்க்கல. ஏதோ 3.4 பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லா கணக்குமே ஐ திங்க் யூ வில் அக்ரி வித் மீ தட் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஈஸி. ஸோ ஒரு முறை பார்த்துட்டிங்க அப்படின்னா மனசில் பதிஞ்சிடும். நீங்களே பண்ணிடலாம். இப்போ நான் ஐ கோ ஃபார் கொஸ்டின் நம்பர் 15th sum. sin of n + 1 into theta into sin of n minus 1 into theta plus அதே மாதிரி cos of n plus 1 theta cos n minus 1 theta equal to cos 2 theta. ஸோ நிறைய பேருக்கு இப்போ டக்குன்னு போட்டே கூட இருக்கலாம். போடாதவங்களுக்கு பாருங்கள், இதை பார்த்தாலே ஈஸியாக இருக்குது. இது எப்படி த ஹோல் திங்கை நீங்கள் மனசுக்குள்ளே எக்ஸ்ன்னு வச்சுட்டிங்கன்னா இது ஹோல் திங் ஒய் அப்படின்னு வச்சா இதே இதுதான் இங்கே இருக்குது எக்ஸு, இது ஒய். அதாவது cos a cos b ப்ளஸ் sin a sin b அப்படி மாடலில் இருக்குன்றது கிளியராக தெரிகிறது.
அப்போ உங்களுக்கு என்ன வரணும்? காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பின்னு காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்றது வரணும் இல்லையா? இது நான் எக்ஸு இது ஒய்ன்னு வச்சுட்ருக்கேன். இப்படி வரணும். அதாவது இந்த இடத்துல காஸ் எக்ஸ்ன்றது என்ன? மல்டிப்ளை நான் பண்ணிடுறேன். என் தீட்டா ப்ளஸ் தீட்டா இதுதான் எக்ஸு. ஒய் என்ன? ஒய் இது என் தீட்டா மைனஸ் தீட்டா. அப்போ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராக்கெட் என்ன வரும்? இது காஸ் என் தீட்டா, இங்கே ஒரு தீட்டா மைனஸ் என் தீட்டா, இது ப்ளஸ் தீட்டா. ஸோ கேன்சல் ஆகி என் தீட்டா போயிட்டு காஸ் 2 தீட்டா டக்குன்னு வந்துருச்சு. ஸோ 10th கூட நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இது பாருங்கள், 2 ஸ்டெப்பில் ஆன்சர் we got it. Now I go for question number 16. ஸோ இதுவரைக்கும் பார்த்த கணக்கு எல்லாமே ஈஸியான கணக்கு தான். ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இப்போ இந்த கணக்கு கொஞ்சம் வித்தியாசமானது, அவ்வளோ ஈஸி இல்லை. நீங்கள் கொஞ்சம் யோசித்தா தான் கணக்கு போட முடியும். எக்ஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒய் டைம்ஸ் ஆஃப் காஸ் சம்திங் ப்ளஸ் ஈக்குவல் டு இசட் டைம்ஸ் ஆஃப் காஸ் சம்திங். இதை வச்சுட்டு எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய்இசட் ப்ளஸ் ZX வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாமே திஸ் ஈக்குவல் டு திஸ் சொன்னதுனால லெட் அஸ் அஸ்யூம் தட் ஒவ்வொன்றையுமே ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒய் டைம்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் 2π/3. திஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் டைம்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் 4/3. இந்த வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவல் சொன்னதுனால லெட் அஸ் அஸ்யூம் தட் இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதன்படி இந்த எக்ஸ் அங்கே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா k/x அப்படின்றது காஸ் தீட்டான்னு வரும். அதேமாதிரி ஒய் அங்கே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா k/y அப்படின்றது இது வரும் காஸ் தீட்டா ப்ளஸ் 2π/3. இது என்னாகும், k/z அப்படின்றது காஸ் தீட்டா ப்ளஸ் 4π/3 எப்படி வரும். ஓகேவா? ஸோ அதை நான் கேன்னு வச்சிட்ருக்கேன். அதனுடைய ஃபர்தர் திங்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா k/xன்றது காஸ் தீட்டா, k/yன்றது காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 2π/3 அண்ட் k/z ஈக்குவல் டு காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் 4/3 அப்படின்னு வரும். இது ஓகேவா? இப்போ நான் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐ எம் கோயிங் டு ஆட் அப் ஆல் தீஸ் திங்ஸ். சார் என்னவோ கேட்குறாங்க, நீங்கள் என்னவோ பண்ணுறீங்களே, எதுக்கு இது அப்படின்னீங்கன்னா என்ன ஐடியா அப்படின்றது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணுறதுனால என்னாகும், கே வெளில வந்துடும். இது என்னாகும் 1/x ப்ளஸ் 1/y ப்ளஸ் 1/z இப்படி வரும். இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும், YZ இங்கே வந்துடும், இங்கே XZ வரும், இங்கே XY வரும். அதுதான் கணக்கில். புரியுதா நம்ம எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கோன்றது? ஸோ ஈச் கேன்னு வச்சோம், k/x வந்தது. இப்போ ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்தோம்னா அந்த பார்ட் வந்துடும். கீழே XYZ இருக்கும், ஆனால் அந்த பார்ட் வந்தாச்சு. அது XYZ என்னன்றதை பார்க்கலாம் அப்புறமா. ஓகேவா? இப்போ நவ் ஐ எம் கோயிங் டு அப்ளை திஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இது மூணையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கே நான் வெளில எடுத்துடுறேன். ஸோ இது என்னாகும், 1/x ஆகும், இது 1/y ஆகும், இது 1/z ஆகும். அது என்னது, காஸ் தீட்டா ப்ளஸ் இது ஒன்று வரணும், காஸ் தீட்டா ப்ளஸ் 2π/3 ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் 4π/3. சரியா? இந்த பார்ட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது இது அப்படியே இருக்கட்டும். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் வேணும்னா இங்கே ஆரம்பிக்கிறேன், காஸ் தீட்டா வரும். இதுக்கு காஸ் ஏ ப்ளஸ் பின்றதுனால காஸ் ஏ காஸ் பி, அப்புறம் ப்ளஸ்ஸாக இருக்குது அதனால் மைனஸ் இப்படி வரும். அதுக்கு பிறகு ப்ளஸ் காஸ் தீட்டா காஸ் 4π/3 மைனஸ் சைன் தீட்டா அண்ட் சைன் 4π/3 எப்படின்னு வரும். இது 1/x ப்ளஸ் 1/y ப்ளஸ் 1/z k டைம்ஸ் ஆஃப் தேட் அதனுடைய வேல்யூ. இஸ் இட் ஆல் ரைட்? இது வரைக்கும் ஓகேவா? எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க அவ்வளோதான். காஸ் ஏ ப்ளஸ் பின்றது காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி, அதுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அழிச்சிடலாம். நமக்கு வேண்டியது மட்டும் இங்கே இருக்கட்டும். அதர் திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் த வேல்யூ கேட்குறாங்க இல்லையா, அவ்வளோ தானே. அதனால் இது எல்லாத்தையும் நான் அழிச்சிடுறேன்.
இங்கே 2π/3 இருக்கு இல்லையா, அதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்ன்றது கண்டுபிடிக்கலாம். முதல்ல இது எப்படி எழுதலாம்? cos π - π/3 சொல்லலாமா? 3π - π 2π 2π/3. cos 180 - θ அப்படின்னா cos θவா? இது π - 180. அப்போ எந்த குவாட்ரண்ட் இருக்குது? செகண்டில் மைனஸ். cos π/3 வேல்யூ எவ்வளவு? cos π/3னா cos 60. cos 60 வேல்யூ 1/2. அந்த மைனஸ்னால -1/2 அப்படின்னு ஆயிடுச்சு. ஆக 2π/3 கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி சைனோட வேல்யூ பார்க்கலாம். sin 2π/3 இதே இதுலேயே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன ஆகும்? திஸ் பார்ட் வில் பி sin π/3 வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்றதுனால இது பாசிட்டிவ் தான். செகண்ட் குவாட்ரண்ட், அதனால் சைன் பாசிட்டிவ். sin π/3 வேல்யூ எவ்வளவு? √3/2. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? 4π/3 வேல்யூவை பார்க்கணும். cos 4π/3 அப்படின்றது எப்படி எழுதலாம்? cos π + π/3 போடலாமா? எல்சிஎம் எடுத்து பாருங்கள். 3π + π 4π/3 வந்துருச்சு. ஸோ cos π + சம்திங், அதனால் காஸ் தான் வரணும். பட் π + π/3ன்றது தேர்ட் குவாட்ரண்ட், ஸோ மைனஸில் போகணும். ஸோ இங்கேயும் -1/2. அடுத்தது நம்ம சைன் போடணும். sin of 4π/3 இதே மாதிரி தான் sin of π + π/3. ஸோ sin π +னால sin π/3 வரணும். இது again π +, அதனால் தேர்ட் குவாட்ரண்ட் மைனஸ். ஸோ இது -√3/2 வரணும். இந்த வேல்யூஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சரை வந்துடலாம். இப்போ என்ன இருக்குங்க? இந்த பக்கம் இருக்குது அப்படியே k டைம்ஸ் ஆஃப் திஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நம்ம cos θ போடுறோம், இங்கே cos θ போடுறோம். இந்த cos 2π/3க்கு பதிலாக -1/2ன்னு போடுறோம். ஸோ -1/2. ஓகேவா? இந்த பார்ட் முடிச்சிட்டோம். இப்போ நான் மைனஸ் sin θ இருக்குது. sin 2π/3 அதோட வேல்யூ √3/2ன்னு சொல்லியிருக்கோம். எப்படி போட்டோம்? நோ ப்ளஸ் cos θ சொல்லியிருக்கு. cos 4π/3 அது வந்து -1/2 அப்படின்னா 1/2 போட்டோம். இங்கே மைனஸ் sin θ இருக்குது. sin 4π/3 என்ன பண்ணியிருக்கோம்? மைனஸ். ஸோ அதனால் ப்ளஸ் ஆகி √3/2 அப்படி வருது. ஓகேவா? நீங்கள் பண்ணுறது சரியாக இருக்கா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது cos θ, இது ஒரு -½ cos θ, இங்கே ஒரு -½ cos θ. -½ and -½ -1. ஸோ -cos θ இது ஒரு cos θன்னு ஆகி இது 0ன்னு ஆகிடும். இங்கே -√3/2 sin θ, அது √3/2, அதனால் அதுவும் 0. ஸோ த ஆன்சர் இஸ் 0. நான் இந்த பார்ட் பண்ணல. ஸோ ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ½ + ½ 0.5 + 0.5 1. ஸோ அதனால் இது 1 cos θன்றது மைனஸ், இங்கே ப்ளஸ் cos θ கேன்சல் ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நவ், ஸோ வாட் இஸ் த வேல்யூ யூ ஆர் கெட்டிங்? k டைம்ஸ் ஆஃப் 1/x + 1/y + 1/z வேல்யூவை 0 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ இது எல்லாத்தையும் அழிச்சிட்டுமா? இந்த பார்ட் அழிச்சிடறேன் நான். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆன்சர் இங்கே 0 வந்திருக்கு. அப்போ நீங்கள் இங்கே எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா k × xyz. ஸோ இங்கே yz, இங்கே xz, இங்கே xy this equal to 0. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா you will getting that xy, yz and zx equal to 0. k is not 0. ஸோ ஆக்சுவலாக இப்படி தான் வரணும், k into this. But k is not 0. அதனால் இதுதான் 0வாக இருக்கணும். So that's what you have to prove. We have proved it. Find the value of xy plus find the value சொன்னாங்க. ஸோ அவங்க இப்படி கூட கொடுத்துருக்கலாம், prove that அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவங்க கொடுக்கல, find the value அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. So we have found the value of xy plus yz plus zx equal to 0. So 16 problems முடிச்சிருக்கோம். Again the time is around 30 minutes ஆயிருக்கு. So let me stop with that. ஸோ இன்றைக்கி போட்டதில் இந்த லாஸ்ட் ப்ராப்ளம் மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இன்னொரு தடவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்க்காம போட்டு பார்த்துருங்க. ஸோ தட் 16 சம்ஸும் நீங்கள் தரவாயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இஃப் ஐ ஆம் கரெக்ட் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு யூ.
Thank you for watching and further sums. We'll see in the next video.